வெல்கம் டு ஆல்ஃபா கிளாஸ் ரூம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூமில் நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸில் ஈசோஃபாகஸ் அண்ட் ஸ்டொமக் இந்த ரெண்டு டாபிக் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் டாப்பிக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். ஃபுட் பைப்பு. ஸோ ஃபுட் பைப் ஆல்சோ நோன் அஸ் ஈசோஃபாகஸ். ஸோ ஈசோஃபாகஸ் அப்படின்னா நத்திங் பட் இட் இஸ் ஃபுட் பைப். நம்ம மவுத்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டொமக் வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரீஜியனை தான் நம்ம என்ன சொல்றோம், ஈசோஃபாகஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்வாலோட் ஃபுட் பாசஸ் த்ரூ ஈசோஃபாகஸ். ஸ்வாலோட் அப்படின்னா என்னன்னா சாப்பாடை விழுங்குறது, நம்ம வாயிலிருந்து விழுங்குறோம் இல்லையா, அதுதான் ஸ்வாலோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்வாலோட் ஃபுட் இட் பாசஸ் த்ரூ வாட், இட் பாசஸ் த்ரூ த ஈசோஃபாகஸ். பெரிஸ்டால்சிஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னா என்னன்னா ஃபுட் இஸ் புஷ் டவுன் பை த மூவ்மெண்ட் ஆஃப் வால்ஸ் ஆஃப் ஃபுட் பைப். இந்த வால்ஸில் ஒரு மஸ்குலார் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, மஸ்குலார் மூவ்மெண்ட்னா ஒரு சுருங்கி விரியக்கூடிய தன்மை இந்த டியூப்ல இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பாடை விழுங்குறீங்க, நீங்கள் விழுங்கினோடனே அந்த ஃபுட்டு நேராக ஸ்டொமக்கை ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மஸ்குலார் மூவ்மெண்ட் தேவை. அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேரு தான் பெரிஸ்டால்சிஸ். சம்டைம்ஸ் இது ஒன் வேர்டில் முக்கியமாக கேட்பாங்க. ஸோ த ஃபுட் இஸ் புஷ் டவுன் பை த மூவ்மெண்ட் ஆஃப் பெரிஸ்டால்சிஸ். பெரிஸ்டால்சிஸ். நெக்ஸ்ட், ஃபுட் பைப் ட்ராவல்ஸ் ஃப்ரம் நெக் டு ஸ்டொமக். ஃபுட் பைப் எங்கேருந்து இருக்கு, நெக்ல இருந்து ஸ்டொமக் வரைக்கும். அண்ட் த லென்த் ஆஃப் த ஃபுட் பைப், இதோட நீளம் எவ்வளவு அப்படின்னா 25 சென்டிமீட்டர். உங்ககிட்ட ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்கேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 25 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும் இந்த ஃபுட் பைப்போட லென்த். எனி ஃபுட் தட் இஸ் நாட் அக்செப்டட் பை அவர் பாடி இஸ் புஷ்ட் பேக் த்ரூ த மவுத் இஸ் நோன் அஸ் வாமிட்டிங். ஸோ வாமிட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஏதாவது ஒரு ஃபுட்டு இட் இஸ் நாட் அக்செப்டட் பை யோர் பாடி, உங்களோட பாடி எந்தெந்த ஃபுட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறலையோ அந்த ஃபுட்டு தான் என்ன பண்ணிடும்னா மீண்டும் புஷ் பேக், திரும்பி மேலாக்கே அனுப்பிடுது. அதுக்கு பேர் தான் வாமிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸ்டொமக். ஸ்டொமக் அப்படிங்கிறது என்னன்னா, த ஃபுட் ஃப்ரம் ஈசோஃபாகஸ் இஸ் புஷ்ட் இன்டு எ ஸ்டொமக் விச் இஸ் ஜே ஷேப்ட் திக் வால்ட் பேக். அதாவது என்னன்னா, இந்த ஃபுட் எங்கேருந்து வருது, மவுத்லேருந்து ஈசோஃபாகஸ், ஈசோஃபாகஸ் டு ஸ்டொமக், ஸ்டொமக்குக்கு வருது. இந்த ஸ்டொமக் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு ஜே ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் ஸ்டொமக் அப்படின்னு கேட்டாலும் நீங்க இதான் எழுதணும். ஸ்டொமக் இஸ் அ ஜே ஷேப்ட் திக் வால்டு பேக். அந்த ஸ்டொமக்கோட வால் இருக்கு இல்லையா, இந்த அவுட்லைன் பாருங்க, இட் வில் பி வெரி திக். ஸோ நீங்கள் சாப்பிட்றது, அப்புறம் நீங்கள் வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுது, தாங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டொமக்கோட பிக்சர் பாருங்க, ஜே ஷேப்லையும் இருக்கும். The walls of the stomach will be very thick. Next, the inner wall secretes mucus which protects the stomach lining from hydrochloric acid. ஸோ இந்த இன்னர் வால்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது, இந்த ஸ்டொமக்குக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவர். ஸோ அந்த இன்னர் வால் என்ன செக்ரேட் பண்ணுதுன்னா மியூக்கஸ் செக்ரேட் பண்ணுது. கேட்பாங்க, ஸ்டொமக்கில் என்ன செக்ரேஷன்ஸ் நடக்கு அப்படின்னா, ஸ்டொமக் இட் செக்ரேட்ஸ் மியூக்கஸ். அண்ட் அது எதுக்கு செக்ரேட் பண்ணுது அப்படின்னா, இங்கே பாருங்க ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்னன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த பிக்சர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிடை உங்களுடைய ஸ்டொமக் செக்ரேட் பண்ணுது. ஸோ இது ஒரு பவர்ஃபுல்லான கெமிக்கல், அப்படி தானே. ஸோ இந்த கெமிக்கல் உங்களோட வயிறு என்ன பண்ணக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாது, உங்கள் ஸ்டொமக்கை டேமேஜ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டொமக் மியூக்கஸ் அப்படிங்கிற ஒன்றை செக்ரேட் பண்ணி பாதுகாக்குது. இட் டெஸ்ட்ராய் மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா இன் த ஃபுட். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்? இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட வேலை தான் என்ன அப்படின்னா, இட் வில் டெஸ்ட்ராய் ஆல் த பாக்டீரியா விச் இஸ் ப்ரெசன்ட் இன் யோர் ஃபுட். நீங்கள் உள்ளே சாப்பிட்றீங்க இல்லையா ஃபுட்டு, இந்த ஃபுட்டில் கண்டிப்பாக ஜெர்ம்ஸ் இருக்கும். என்னதான் ஹைஜீனிக்காக சாப்பிட்டாலும் சம்டைம்ஸ் பாக்டீரியா வில் பி ப்ரெசன்ட் இன் த ஃபுட். இந்த பாக்டீரியா எல்லாத்தையுமே அழிக்கிறது இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்டொமக். ஸோ டைஜஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைஜஷன் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டொமக்.
ஸ்டொமக்ல நடக்கும். ஸோ டைஜஷன்னா என்ன? Digestion is the breakdown of complex components of food into simple soluble substance. டைஜஷன்னா ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் அ பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபுட். அவ்வளோதான். ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை பிரேக் பண்ணுறதுக்கு பேர் தான் டைஜஷன் ப்ராசஸ். ஸோ அது பிரேக் பண்ணும். காம்ப்ளெக்ஸான காம்போனண்ட்டை சிம்பிள் காம்போனண்ட்டை பிரேக் பண்ணுது. அவ்வளோதான். ஸோ காம்ப்ளெக்ஸ் காம்போனண்ட்னா எதெல்லாம்? இப்போ பாருங்க, புரோட்டீன் இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் காம்போனன்ட். இந்த புரோட்டீனை அது சிம்பிளர் ஃபார்மாக மாற்றும். எப்படின்னா அமினோ ஆசிட்ஸ். ஸோ புரோட்டீன் பாருங்க, இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். ஒரு பெரிய மாலிகுல்னு வச்சுக்கோங்க, அது சின்ன சின்னதாக மாற்றிடும். இட் இஸ் சிம்பிளர் ஃபார்ம், அமினோ ஆசிட். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஒன். அதோட சிம்பிளர் ஃபார்ம் என்னன்னா குளுக்கோஸ். ஸோ கார்போஹைட்ரேட் டைஜஷனுக்கு அப்புறம் எப்படி மாறும்னா குளுக்கோஸாக மாறும். நெக்ஸ்ட் ஃபேட் அண்ட் லிப்பிட். இந்த ஃபேட் அண்ட் லிப்பிட் வந்து இட் இஸ் ஆல்சோ எ பிக் மாலிகுல். ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதை எப்படி சிம்பிளாக மாற்றுதுன்னா ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால்.